சிறப்பு விருந்தினர் திரு இருளன்பன் குதூஸ் அவர்களின் இனிமையான பாடலை நமக்காக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு பாடலை பாடும்படி அன்போடு விளைத்திருக்கிறார்கள். நம்முடைய ஆணையத்தினுடைய தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஒன்றிய அரசினுடைய நிலைகளை எல்லாம் விளக்கி பேசினார்கள். சமீபத்திலே ஒன்றிய அரசின் மூலம் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்த நேரத்திலே நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள், குறிப்பாக தாய்மார்கள் குழந்தைகளோடு தெருக்களிலே நின்று போராட்டம் நடத்திய அந்த காட்சிகள் இன்றைக்கும் நம் மனதிலே வருத்தத்தோடு நிற்கிறது. இது இரண்டாவது சுதந்திர போராட்டம் போல நடைபெற்றது. முதல் சுதந்திரத்திலே கூட நாடு நம்முடையதாக இருந்தது. இந்த போராட்டத்திலே நாடு நம்முடையதாக இருக்குமா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்திலே ஒலித்த குரல்தான் இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு என்கிற அந்த பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது எங்களை அந்நியர் என்று, யாரடா சொன்னது, யாரடா சொன்னது எங்களை அந்நியர் என்று, யாரடா சொன்னது. சுயநலமின்றி சுதந்திரம் வாங்க உழைத்தவர் எங்கள் முன்னோர்கள். நாட்டின் துயரை ஓட்டிடவே தினம் நாட்டம் கொண்டவர் முஸ்லிம்கள். சுயநலமின்றி சுதந்திரம் வாங்க உழைத்தவர் எங்கள் முன்னோர்கள். நாட்டின் துயரை ஓட்டிடவே தினம் நாட்டம் கொண்டவர் முஸ்லிம்கள். மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். இதுதான் துரோகமா, நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. கேரள கரையில் மாப்பிள்ளைமார்கள் சிந்திய ரத்தம் காயவில்லை. வங்காளத்தில் நாங்கள் பட்ட துயரங்கள் இன்னும் ஆறவில்லை. கேரள கரையில் மாப்பிள்ளைமார்கள் சிந்திய ரத்தம் காயவில்லை. வங்காளத்தில் நாங்கள் பட்ட துயரங்கள் இன்னும் ஆறவில்லை. மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். இதுதான் துரோகமா, நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது எங்களை அந்நியர் என்று, யாரடா சொன்னது, யாரடா சொன்னது எங்களை அந்நியர் என்று, யாரடா சொன்னது. மைசூர் சிங்கம் திப்புவின் வீரம் மனதில் என்றும் மாறாது. பகதூர் ஷாவுக்கு விளைந்த துன்பம் நினைத்தால் நெஞ்சம் தாங்காது.
மைசூர் சிங்கம் திப்புவின் வீரம் மனதில் என்றும் மாறாது. பகதூர் ஷாவுக்கு விளைந்த துன்பம் நினைத்தால் நெஞ்சம் தாங்காது. மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். இதுதான் துரோகமா, நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. 800 ஆண்டுகள் இந்திய நாட்டை ஆண்டவர் நாங்கள் மறந்தீரா? தாஜ்மஹாலும் குதுப்பினாலும் சாட்சிகள் கூறுது அறிந்தீரா? 800 ஆண்டுகள் இந்திய நாட்டை 800 ஆண்டுகள் இந்திய நாட்டை ஆண்டவர் நாங்கள் மறந்தீரோ? தாஜ்மஹாலும் குதுப் மீனாரும் சாட்சிகள் கூறுதே அறிந்தீரோ? மறக்க முடியாது, உண்மையை மறுக்க முடியாது. மறக்க முடியாது, உண்மையை மறுக்க முடியாது. இதுதான் துரோகமா, நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய்நாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது எங்களை அந்நியர் என்று? யாரடா சொன்னது? யாரடா சொன்னது எங்களை அந்நியர் என்று? யாரடா சொன்னது? யாரடா சொன்னது எங்களை அந்நியர் என்று? யாரடா சொன்னது? யாரடா சொன்னது எங்களை அந்நியர் என்று? எவனடா சொன்னது? நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மிகவும் அருமையான பாடலை பாடி மகிழ்வித்து நமது சிறப்பு விருந்தினர் திரு இறையன்பன் குதூஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நம் பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனல்ல அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பா இதுல என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதுல கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமனுடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நல்லா அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுபோல நீங்களும் ஊர்ல உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூர்ல உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் நீங்க பார்த்து அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.